welcome back to my channel. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா ரீசனா நான் என் ஃப்ரெண்ட்ஸோ சென்னை ஏர்போர்ட் லொகேட்டா இருக்க ஆரோ மால் தாங்க விசிட் பண்ணிருந்தோம். இங்க வரதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சில நாள் முன்னாடி தாங்க என் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே வந்துச்சு. சோ அவன் ட்ரீட் தர விதமா எல்லாரையும் ஆரோ மாலுக்கு போலாம் அப்படின்னு கூப்பிட்டுருந்தா. என்ன தெரிகிறது? யூஸ்வலா யாருக்கு பர்த்டே வந்தாலும் ஸ்நாக்ஸ், லஞ்ச், டின்னர் அந்த மாதிரி தான் ட்ரீட் ஸ்பாட் இருக்கும். பட் இவன் ஒரு சேஞ்சுக்கு எல்லாரையும் மாலுக்கு வர சொல்லியிருந்தான். இது மட்டும் இல்லாம மால்ல உள்ள பிவிஆர் சினிமாஸ்ல எல்லாருக்கும் ஸ்டார் மூவிக்கு டிக்கெட் புக் பண்ணி வச்சிருந்தான். நாங்கள் இந்த மால் வரதுக்கு யூஸ் பண்ண டிரான்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா மெட்ரோ தான் யூஸ் பண்ணியிருந்தோம். அதுதான் ரொம்ப ஈஸியாகவே இருந்துச்சு. நாங்கள் ஏறின ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா தியாகராய மெட்ரோவில் தான் இருந்தோம். அங்கேருந்து இங்கே ஏர்போர்ட் வரதுக்கு பார்த்தீங்கன்னா டிக்கெட் ப்ரைஸ் 50 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த ஏர்போர்ட் ஸ்டேஷனில் நம்ம இறங்கி எக்ஸிட் வழியாக வந்து கொஞ்சம் தூரம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே நம்மளுக்கு மால் லொக்கேட் ஆயிருக்கும். அண்ட் அட் லாஸ்டா பாத்தீங்கன்னா நம்ம மால் கிட்ட வந்து ரீச் ஆயிட்டோம். நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஆரோ மாலுக்கு போறது. நீங்க இந்த மாலுக்கு ஆல்ரெடி போயிருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இங்க தான் ஒரு தரமான சம்பவம் நடந்துச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா மூவியோட ஸ்டார்டிங் டைம் 3:50க்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஆனா நாங்க தியாகராய மெட்ரோல இருந்து கிளம்பும் போது டைம் 3 o'clock ஆயிடுச்சு. எப்படியா சீக்கிரமா வந்துடலாம் அப்படின்னு பார்த்தோம். பட் நாங்க ஏர்போர்ட் ஸ்டேஷனுக்கு ரீச் ஆகும் போது டைம் 3:45 ஆயிடுச்சு. அவ்வளவு வெரி மாப்பிளைக்கு. அண்ட் இந்த மாலை இன்னொரு வழியாக கூட ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாலோட என்ட்ரன்ஸ்க்கு மேலேயே ஒரு பெரிய பிரிட்ஜ் மாதிரி இருக்கும். அது ஏர்போர்ட்டுக்கும் மாலுக்கும் கனெக்ட் ஆயிருக்கும். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் சில பேர் டேரெக்டாக இங்கே மாலுக்கு ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா கூட நம்ம இங்கே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த பிரிட்ஜ் பில்ட் பண்ணதோ ஒரு சூப்பரான ஐடியா சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு ஏர்போர்ட்டில் ஃப்ளைட் டிலே ஆகிருக்கும். அண்ட் டூரிஸ்ட்லாம் வருவாங்க. அவங்களாம் வரும்போது இந்த இடத்துல கொஞ்சம் நேரம் சில் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கே சினிமாஸ் இருக்குது, ஷாப்பிங் பண்ணுற இடம் இருக்குது, ஃபுட் கோர்ட் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஏர்போர்ட்டில் உள்ள ஃபுட் ப்ரைஸஸை கம்பேர் பண்ணும்போது இந்த மாலில் ஓகேவா தான் இருக்குது எல்லாமே. நம்ம ஃபர்ஸ்ட் மால் என்ட்ரானே எந்த ஷாப்ஸையும் பார்க்காம டைரக்டா பிவிஆர் சினிமாஸ் எங்க இருக்கு அப்படின்னு தான் தேடி போயிருந்தோம். அண்ட் இந்த மால்ல டோட்டலா பாத்தீங்கன்னா மொத்தமா 3 floors இருக்கு. செகண்ட் ஃப்ளோர்ல தான் பிவிஆர் சினிமாஸ் லொகேட் ஆயிருக்கு. அண்ட் மத்த மால்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த மால் பாத்தீங்கன்னா ரொம்ப காம்பாக்டாவே இருக்கு. அண்ட் ஒரு சில ஷாப்ஸ்லாம் இன்னும் ஓபன் பண்ணாம வச்சிருக்காங்க. அண்ட் நாங்க புக் பண்ண ஸ்கிரீன் பாத்தீங்கன்னா ஆடி 3 தான் புக் பண்ணிருந்தோம். நீங்க உள்ள டிக்கெட் பிரைஸை கேட்டீங்கன்னா பயங்கரமா ஷாக் ஆயிடுவீங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழே உள்ள 2 பிரத்துல உள்ள சீட்ஸுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 60 rupees சார்ஜ் பண்றாங்க. அண்ட் அதுக்கு மேல உள்ள எல்லாமே பாத்தீங்கன்னா 150 rupees தான் டிக்கெட். தியேட்டரோட ஆம்பியன்ஸ் பத்தி சொல்லியே ஆகணும். நீட் அண்ட் பிளசண்டா இருந்துச்சு. சீட்ஸ்லாம் பாத்தீங்கன்னா செம பிரீமியம் அண்ட் கம்ஃபர்ட்டா இருந்துச்சு. அதே மாதிரி சீட்ஸோட அரேஞ்ச்மெண்ட் பாத்தீங்கன்னா நல்லா ஸ்பேஷியஸாவே இருந்துச்சு. அண்ட் கரெக்டா நாங்க தியேட்டருக்குள்ள என்ட்ரு ஆகிறோம். அப்பதான் மூவி ஸ்டார்ட் பண்ணிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹீரோவோட பேஷன் ஆம்பிஷனான ஆக்டிங்கை பயங்கரமா ஸ்கிரீன் பிளே மூலமா காமிச்சிருந்தாங்க. அண்ட் இதுக்கு நடுவுல ஒரு சில காமெடி சீக்வன்ஸ் வச்சிருந்தாங்க. எல்லாமே சூப்பராவே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிஞ்ச இன்டர்வல் பிரேக் விட்டுருந்தாங்க. ஸ்நாக்ஸ்லாம் இங்க வாங்க வேணாம், மால்ல ஏதாவது வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியால இருந்தோம். நார்மலாவே பிவிஆர்ல பாத்தீங்கன்னா ஸ்நாக்ஸோட பிரைஸ் அதிகமா தான் இருக்கும். ஆனா இங்க ஏரோப்ல பாத்தீங்கன்னா இந்த பிவிஆர்ல மட்டும் நார்மல் பிவிஆர்லோட ஸ்நாக்ஸ் ரேட்டோட அதிகமாவே இருந்துச்சுங்க. அண்ட் இந்த பிவிஆர் சினிமாஸ்ல டோட்டலா 5 ஸ்கிரீன்ஸ் இருக்கு. ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 5 ஸ்கிரீன்லயுமே சைஸ் பாத்தீங்கன்னா எல்லாமே சேமா தான் இருக்கு. பட் ஸ்கிரீன் 2 அண்ட் ஸ்கிரீன் 4ல பாத்தீங்கன்னா மத்த ஸ்கிரீன்ஸை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் பெருசா இருக்கு அப்படின்ற மாதிரி நான் யூடியூப் வீடியோஸ்ல பாத்துருந்தேன். அண்ட் செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் பண்ணிருந்தாங்க. செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சஸ்பென்ஸாவே போயிட்டு இருந்துச்சு. கிளைமாக்ஸ் வரைக்குமே ரொம்ப சூப்பராவே இருந்துச்சு. அண்ட் லாஸ்டா படம் முடிஞ்சிருச்சு. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராவே இருந்துச்சு. உங்களுக்கு இந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் படம் முடிஞ்சோடனே பாத்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட்ஜெட் ரேஞ்ச் கடையா தான் நாங்க தேடிட்டு இருந்தோம். அப்ப பார்க்கும்போது தான் இந்த ரோல் பேபி ரோல் அப்படின்ற ஒரு ரோல் ஷாப் பார்த்திருந்தோம். இந்த ஷாப்ல லோ பட்ஜெட்டுக்கு ஒரே ஒரு ரோல் மட்டும் தான் இருந்துச்சு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா அண்டா சிக்கன் புர்ஜு காத்தி ரோல் தான் இருந்துச்சு. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 100 rupees. என்னதான் பரோட்டாக்குள்ள சிக்கன்லாம் வச்சு தந்தாலும் இந்த ரோலோட டேஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராவே இருந்துச்சு. குவான்டிட்டி நிறையவே இருந்துச்சு. நெக்ஸ்ட் பட்ஜெட் ரேஞ்சில் பர்கர் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பர்கர் கிங் தான் சர்ச் பண்ணியிருந்தோம். ஆனால் அங்கே ஷாப் இல்லை. அதுக்கு பதிலாக பெகிஸ் பர்கர் இருந்துச்சு. இங்கே சிக்கன் பர்கரோட ஸ்டார்டிங் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 135 rupees. நாங்களும் அந்த 135 rupees காஸ்ட் உள்ள தந்தூரி சிக்கன் பர்கர் தான் வாங்கியிருந்தோம். டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. பர்கர் பண்ணலாம் நல்லா சாஃப்டாகவே இருந்துச்சு. அண்ட் அட் லாஸ்ட்டாக ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு மாலில் ஷாப்பிங் பண்ணிட்டு நாங்கள் வீட்டுக்கு வரும்போது டைம் பார்த்தீங்கன்னா 9 o'clock ஆயிடுச்சு. நீங்களும் ஆரோ மாலுக்கு போன எக்ஸ்பீரியன்ஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஸ்டார் படத்தோட உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றதையும் சொல்லுங்க. நம்ம சந்திக்கலாம். பாய்.